அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஒர்க்கிங் விமனோட ஒரு ஈவினிங் ரொட்டீன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் ரொட்டீன் அப்படிங்கிறது நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, நிறைய யூடியூபர்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சஸை வந்து நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா, நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இது இருக்க போகிறதில்ல. வி ஆர் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோ. த்ரூ அவுட்டாக பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காகவும் ரெசனேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாகவே நம்ம ஈவினிங்கை வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் இருந்தால் அந்த ஈவினிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலைக்கு முடிச்சுட்டு வந்து, இல்லை வேலைக்கு முடிச்சுட்டு வரவங்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அந்த ஈவினிங்கையும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு சில செக்லிஸ்ட் போட்டு டிக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா யுவர் லைஃப் வில் நாட் பி, அந்த எண்டு முடிகிற டைம் ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஓகே, வி ஆர் ஜஸ்ட் அன்வைண்டிங் த டே இல்லையா. அந்த நேரம், அந்த நாள் வந்து முடிகிற நேரம் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா சில ரிச்சுவல்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அந்த ரிச்சுவல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே அந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், த ஹவுஸ் வில் பி வெரி வெரி பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி. நிம்மதியான ஒரு ஈவினிங்காக கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்த உடனே டிஃபன் பாக்ஸு, பேக்கை எடுத்து வைக்கணும், நம்ம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறது ஒரு ரிச்சுவல் எங்கள் வீட்டில். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு ஃபாலோ. இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதை நான் நிறைய வீடியோஸ்லேயும் நான் என்னோடய ப்ராக்டிக்கலாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசிக்கும். வந்து ஏன்னா ஆஃபீஸ்லேயே வந்து எப்படின்னா ஒரு 3 o'clock டீ காஃபிலாம் குடித்ததுனால வந்தோன்னே ஐ டோன்ட் டேக் டீ காஃபி. பட் ஏதாவது ரொம்ப பசிக்கும், என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுட்டே வந்து என்னோடய குழந்தைகிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எப்படி இருந்துச்சு, எப்படி ஸ்கூல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் வந்து வி நீட் டு கனெக்ட் வித் த பீப்புள். ஏன்னா வேலைக்கு போகிறோம், ரொம்ப பிஸியாக இருக்கும், நம்ம வீட்டில் என்ன நடக்குது, குழந்தைங்க லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நிறைய டைம் நம்ம காது கொடுத்தே கேட்குறதில்ல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து என்றைக்குமே நான் மிஸ் பண்ணதில்லை. ஈவன் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தால் கூட ஐ வில் மேக் ஷுர் தட் ஐ எம் டாக்கிங் டு மை சில்ட்ரன். கொஞ்சம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி ஸ்கூல் போச்சு, எப்படி காலேஜ் போச்சு அப்படிங்கிறத கேட்குறதே ஒரு ரிச்சுவலாக வச்சுருக்கேன். அப்போ தான் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரியும். ஸோ அதை தான் நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அதை வேலைக்கு போயிட்டு வரவங்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த டே எப்படி போச்சு அப்படிங்கிறத கேட்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். வீட்டிலையே ஒரு பெண் இருக்காங்களா, கண்டிப்பாக அவங்கக்கிட்ட தான் ரொம்ப முக்கியமாக கேட்கணும் அந்த நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளவோ சங்கடங்கள், எவ்வளவோ கஷ்டங்களை வந்து அவங்க வீட்டிலையே இருந்து அவ்வளோ வேலைகள் பார்த்துருப்பாங்க. அவங்கக்கிட்டேயும் அவங்க நாள் எப்படி போச்சு, இல்லை என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அவங்க ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்மளோட வேலைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது இந்த ஈவினிங் டைமில் என்றைக்குமே நல்லது. ஏன்னா ஈவினிங் டைமில் ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது அர்த்தமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வேலைகளை மினிமைஸ் பண்ணி யூ ஹாவ் டு மேக் அ வெரி ப்ராப்பர் கனெக்ஷன் வித் த ஃபேமிலி மெம்பர்ஸ். வீட்டில் இருக்கிறவங்களோட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரவங்களாக இருக்கலாம். ஸோ நீங்களும் ஓப்பனாக உங்களோட விஷயங்களை நீங்கள் பேசுங்க. அதே மாதிரி குழந்தைங்கக்கிட்ட பேசுங்க. வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுங்க. ஸோ தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் இட் கிரியேட்ஸ் பாண்டிங். நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த டிப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை வந்து ஒரு ரிச்சுவலாகவே நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக என்னென்னா வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கணும். இப்போ வந்து நமக்கு ஒரு 5 மணிக்கு வேலை முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், 5:30 வரைக்கும் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு அப்படியே வந்து டைமை ஓட்டிகிட்டு வர்றது வந்து வீட்டுக்கு வந்தால் வேலை செய்யணும், வீட்டுக்கு வந்தால் ஏதாவது சொல்லுவாங்க, யாராவது ஏதாவது தொணன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் மாற்றி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு வி ஆர் கெட்டிங் இன் டு அனதர் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லாருக்குமே இருக்கணும். அதனால் நீங்கள் காலேஜ் படிக்கிறவங்களாக இருக்கலாம், ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம். ஒன்ஸ் உங்கள் ஒர்க் முடிஞ்சோடனே ப்ளீஸ் கம் பேக் சூன். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வரணும்னு முடிவெடுக்கிறீங்களோ அது என்றைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவை கண்டிப்பாக கொடுக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் யூசுவலாகவே பார்த்திங்கன்னா, நான் ஒரு நல்ல ஒரு கார்டன் செட்டப் வீட்டில் செட் பண்ணியிருக்கேன். அது வந்து கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான கார்னர் வந்து இருக்கிறதுனால, வீட்டுக்கு வந்தோன்னே எந்த ஒரு கஷ்டம், கவலைனாலும் அந்த பிளான்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவா இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வேலை பார்க்குறீங்க, இல்லை வந்து ஒரு கார்டனிங் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் வர சின்ன சின்ன ஃப்ளவர்ஸு, சின்ன சின்ன நியூ லீவ்ஸை பார்க்கும்போது மைண்டுக்கே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அது வந்து நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை பார்க்கும்போது ஒரு மன நிறைவை கொடுக்கும். வி ஆர் கிரியேட்டிங் சம்திங். புதுசாக ஒரு வீட்டில் வந்து ஒரு பேபி வந்திருக்கிற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். வந்து புது பிளான்ட் வரும்போது, புது பட்ஸ் வரும்போது, நியூ லீவ்ஸ் வரும்போது கண்டிப்பாக வந்து அது நம்ம க்ரியேட் பண்ண ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பாக கொடுக்கும். நான் வந்து இதை நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன்லேருந்து அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற நேச்சருக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மைண்டு கண்டிப்பாக வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகுங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ எல்லோரும் என்ன வந்து வி ஆர் ஸோ அடிக்டட் டு ஃபோன். ஏதாவது கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக கிடச்சா கூட அதில் ஃபோனில் உட்காந்து நம்ம வந்து நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து லைஃப்பில் வந்து நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. நான் இதை ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், ஆர்ட் ஆஃப் நோட்டீஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கண்டிப்பாக இதில் கவனிக்கணும். அது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை பீப்புளாக இருக்கலாம், நம்மளோட சரௌண்டிங்காக இருக்கலாம். இந்த ஹேபிட்டை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம பழக்கப்படுத்தணும். அதனால் வீட்டிலேருந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு முடிச்சு வந்தாலும் உடனே வந்து ஃபோனை பார்த்துட்டு அதை வந்து என்கரேஜ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குது, நம்ம வந்து இப்போ கார்டனிங் இருந்தால் ஆஸ்தம் டு டச், அந்த லீவ்ஸை வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ண சொல்லுங்கள். இதை எனக்கு ஒரு டீச்சர் தான் சொல்லி கொடுத்தாங்க. கார்டனிங் வைக்கிறது பெருசு இல்லை, யூ ஹேவ் டு டச் அண்ட் ஃபீல் த நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ரிச்சுவலாக நான் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு கம் பேக் ஹோம். வீட்டுக்கு வந்தவுடனே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய சமையல்லாம் வந்து எல்லா டைமே பண்ண மாட்டேன். எந்த அளவுக்கு குயிக்காக ரொம்ப ஈஸியாக சமைக்க முடியுமோ அந்த சமையலை வந்து வந்தோடனே நான் சமைச்சு முடித்துருவேன். ஏன்னா எப்போயுமே ஏர்லி டு டின்னர் வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் என்னென்னா யூஸ்வலாக வெளிச்சம் இருக்கும்போதே வேலைகள்லாம் வந்து நான் பார்த்து முடிச்சிடுவேன். அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட்டு போய் உட்காந்து நம்ம வேலை பார்த்தோம்னா அது இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பெரிய ரிச்சுவலாக நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா நல்ல வெளிச்சம் இருக்கும்போதே முடிந்த அளவுக்கு என்னால் செய்ய முடியும் இந்த வேலைகளை நான் செஞ்சுருவேன். சப்போஸ் யாரும் ஹெல்ப் பண்ணலனாலும் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இதை வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் பாத்திரம் எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை எடுத்து வைப்பேன், குனிவேன், நிமிருவேன், உட்காருவோம், நிமிருவோம். இதெல்லாம் வந்து இட்ஸ் அ குட் எக்ஸசைஸ். ஸோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் யாராவது வந்து எனக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுல எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பட் யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ நம்ம அந்த மைண்ட் செட்டோட வேலை பார்த்தோம்னா எந்த வேலையும் நம்மளால் வந்து ஒரு சிறப்பாக ஒரு ஹாப்பியாக நம்மளால் பண்ண முடியும். எப்போயுமே யாராவது நமக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்காம நம்ம செய்கிற வேலையை நமக்கான ஒரு ஹெல்த்துக்காகவும் நம்ம வந்து வீட்டை நல்லா பீஸ்ஃபுல்லாக வச்சுருந்தா நமக்கும் அந்த இடத்துல போய் சமைக்கிறதுக்கோ நம்ம வந்து வேலைகளை செய்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டிப்பை நான் ரொம்ப ரெகுலராகவே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்தோடனே நான் ரெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது. லக்கிலி வந்து என்னோடய டிராஃபிக்கு நான் ட்ராவல் டைம்லாம் கம்மியாக இருக்கிறதுனால ஐ ஃபீல் வெரி கண்டென்ட் அண்ட் ஹாப்பி த மோமெண்ட் ஐ கம் இன்சைட் த ஹோம். முடிந்த அளவுக்கு என்னோடய சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் வந்து வெளிச்சம் இருக்கும்போதே பண்ணுறதுனால எனக்கு ஒரு பெரிய டயர்ட்னஸ் எதுவுமே இருக்காது. ஒன்ஸ் வந்தோடனே ஃபோனை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே படுத்துட்டு நம்ம ஒரே இடத்துல இருக்கும்போது அப்புறம் திடீர்னு வந்து நமக்கு தோணும், ஐயோ இவ்வளோ வேலைகள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் நீங்களும் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்வலாக இன்னொரு ரிச்சுவல் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வந்தாலே ரெஸ்ட்டு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேருந்தும் நம்ம மாறணும். வந்து எல்லாருமே வேலை பார்த்துட்டு தான் வராங்க. வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்களோட இன்னும் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. அப்போது என்னென்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். அண்டு த மொமெண்ட் யூ கம் இன்சைட் த ஹோம், நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கேன், ஸோ ஐ எம் ஹியர் டு டேக் ரெஸ்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாற்றி வீட்டில் இருக்க ஒவ்வொரு நபர்களும் ஒரு சின்ன சின்ன வேலையில் வந்து நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது என்றைக்குமே ஒரு நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வீடு அப்படின்னு வரும்போது எல்லாரோட பங்களிப்பும் வந்து கண்டிப்பாக அவசியம். அப்போது எல்லாருமே ஒரு சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம செஞ்சு அவங்கவுங்களோட வேலைகளை செஞ்சாலே வந்து அது ஒரு பெரிய பேர்டனை வந்து கம்மி பண்ணும்.
ஒருத்தரே வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த ரிச்சுவலில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ வெளிச்சம் அதிகமாக இருக்கும்போது இதனால் வந்து நமக்கு பவரும் சேவ் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம எனர்ஜியும் வந்து வென் த லைட் இஸ் ஆன், வென் த சன்லைட் இருக்கும்போது நமக்கு நல்ல எனர்ஜி இருக்கும். அந்த சன்லைட் போக போக தான் நம்ம எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆகும். அதனால் சன்லைட் இருக்கும்போது முடிந்த அளவுக்கு எவ்வளோ வேலைகளை நம்ம வீட்டு வேலைகளை செய்ய முடியுமோ செஞ்சுருங்க. என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது வந்து என்றைக்குமே நல்லது. நிறையா ரிச்சுவல்ஸு, ரொட்டீன்ஸ்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போது நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு நாள் நம்ம மாவாட்டுவோம், வாரத்துக்கு ஒரு நாள் தான் மாவாட்டுவோம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து என்னால் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ அட் த சேம் டைம் நமக்கான ஒரு நேரமும் நமக்கு தேவை. அதனால் நம்மளால் என்ன முடியுதோ அதை தான் நான் வந்து பண்ண பழகிக்கிட்டேன். வந்து இப்போ ரீசெண்டாக நான் லேர்ன் பண்ண லெசன். ஸோ நம்மளால் என்ன முடியுதோ அதை தான் நம்ம பண்ணணும். யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க, இதை மாதிரி பண்ணால் தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வீட்டுக்கு வந்தாலே என்னோடய ஃபோன்ஸு, கேட்ஜெட்ஸ் இது எல்லாமே வந்து ஐ வில் ட்ரீட் இட் ஆஸ் அ லேண்ட்லைன். நான் இதை வந்து ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட். எப்போயுமே கையிலையே ஃபோனை எடுத்துகிட்டு போகாமல் எல்லா கேட்ஜெட்ஸ்க்கும் ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு ரொம்ப முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளோட வேலைகளில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸை கல்டிவேட் பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்து இப்போ நானே இப்போ ஒரு வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டைமும் நான் ஃபோன் அடித்தா எடுப்பேன் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை நான் என்றைக்குமே செட் பண்ணுறதில்ல. when I come home எனக்கு வந்து I have to give 100% to my people at home. அதே மாதிரி வேலையில் இருக்கும்போது வீட்டை பற்றி யோசிக்காமல் அதில் ஒரு 100%ஓட என்னோடய முழு மனதோடு அந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதான். வேலை பார்க்கும்போது வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலையை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நம்ம மாறணும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கான நேரம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஈவினிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. ஒன்ஸ் வேலைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் திருப்பி இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பிடணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் சாப்பிட்றதுனால அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எதையாவது கிச்சன்லேயே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே டயர்டாகி தூங்குற மாதிரி இருக்கும். அதாவது வேறு வழியே இல்லாமல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம தூங்குற மாதிரி இருக்கும். அது வந்து எதுக்கு ஒருத்தருக்கு மட்டுமே அன்னெசரி. கொஞ்சம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை முறைகளையும் வேலை பண்ணுற அந்த ஸ்டாண்டர்டையும் கொஞ்சம் மாற்றி நமக்கான நேரத்தை கண்டிப்பாக செலவிடணும். இது யாராக இருந்தாலும் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் வந்திருக்கு. நம்மளோட ரீடிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு நிறைய பேருக்கு. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேட்ஜெட் இல்லாமல் ரீடிங் தான் பண்ணணுன்ட்டு இல்லை, ஃபோனே இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம பண்ணலாம். மேபி பாட்டு கேட்குறதா இருக்கலாம், இல்லை ரீடிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு கிராஃப்ட் ஒர்க்காக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு கைத்தொழிலாக இருக்கலாம். என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ ஒரு விஷயத்த பண்ணும்போது உங்கள் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நான் டெய்லி வந்து பண்ணுறத ஒரு ரிச்சுவலாக வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது நான் ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து நான் ஜேர்னலிங் பண்ணுவேன். இந்த நாள் எப்படி போச்சு, ஸோ என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் எப்போயுமே எழுதுவேன். ஸோ எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் எழுதுவேன். அப்படி எழுதும்போது என்னோடய ஃபீலிங்கை வந்து நான் அப்படியே அதில் எழுதும்போது பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய தெளிவு கிடைக்கும். நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், நாளைக்கு இந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் மறக்காமல் ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் நேரம் வந்து உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நேரம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே கூடாது. இல்லை ஐ ஆம் டயர்ட் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறன்னா சம்வேர் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறோன்ற அர்த்தம். வந்து நம்மளே எல்லா வேலையும் பண்ணும்போது டயர்டாகும். அப்போ வேலைகளை எப்படி பகிர்ந்து செய்யணும் அப்படின்னும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்குமே ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஒரு மீ டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மீ டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை யார்கிட்டயாவது ஃபோன் பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோமா, இல்லை நம்ம ஃபோனையோ டிவியோ பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணுறோமா, இல்லை உங்களுக்காக உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ நான் வந்து ரெகுலராக வந்து என்ன தான் ஆனாலும் என்னோடய வேலைகளை துரிதமாக முடிச்சுட்டு எனக்கான நேரத்தை கண்டிப்பாக செலவிடும். அது ஒரு கிராஃப்ட் ஒர்க்காக இருக்கலாம், ரீடிங்காக இருக்கலாம், இல்லை ரைட்டிங் ஜேர்னலிங்காக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நான் ரெகுலராக இந்த ரிச்சுவலை ஃபாலோ பண்ணுறதுனால
எனக்கே ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வர்றதுக்கு வந்து இந்த சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ்லாம் எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, எப்பயுமே ஒரு ஈவினிங்னா ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி இந்தந்த வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரொட்டீனை தாண்டி வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் திஸ் ஈவினிங் வெயிட்டிங் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவோட நான் அந்த ஈவினிங் அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பேன். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கே வந்து அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து ஒரு ஆர்வமாக இந்த ஈவினிங்கில் எனக்கு நான் என்ன இருக்குது, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ அப்படின்னு பார்க்கும்போது சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு குக் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ குக் அ ஸ்பெஷல் டிஷ், இல்லை எனக்கு ஏதாவது பிடிச்சதை பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கோட அந்த ஈவினிங்கை வந்து அணுகிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்து ஐயோ வேலையும் பார்க்குறோம், ஈவினிங்கும் வந்து வீட்டில் வேலைகள்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவோட அந்த நாளை முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே வந்தால் வேலை பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், வீட்டு வேலைகளை முடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் இன்றைக்கி வந்து வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்டிங் நோட்டோடு நீங்கள் அந்த ஈவினிங் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த நாள் வந்து ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவில் ஈவினிங்கை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். எப்பயுமே லைஃப்பை வந்து எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட் நோட்டில் பார்க்குறது வந்து நல்ல ஒரு மன நிறைவை கண்டிப்பாக கொடுக்கும். எப்பயுமே ஒரே வேலை ஒரே இதுன்னு நினச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ஆகும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் செலவிட்டு பாருங்கள். லைஃப் வில் பி வெரி வெரி பியூட்டிஃபுல். ஒரு நல்ல மனநிறைவை கொடுக்கும். உங்கள் லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், டீக்ளட்டர் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காகவும் ஒரு க்யூரியஸோடையும் நீங்கள் அந்த லைஃப்பை அப்ரோச் பண்ணி பாருங்கள். அந்த ஈவினிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you very much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.